إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمد رسول الله ما بعد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقالوا اتخذ الله ولدا سبحانه بل له ما في السماوات والأرض كل له قانتون بديع السماوات والأرض وإذا قضى أمرا فإنما يقول له كن فيكون حسبي الله العظيم. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் பக்ராவினுடைய 116வது வசனம் 117வது வசனம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வகாலு தஹதல்லாஹு வலதா. வகாலு, அந்த யூதர்கள், அந்த கிறிஸ்தவர்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், இத்தஹதல்லாஹு வலதா, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தனக்கென்று ஒரு குழந்தையை ஆக்கி கொண்டான். சுப்ஹானஹு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான். பல், மாறாக, லஹு மாஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அவனுக்கே வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. குல்லு லஹு கானித்தூன், அந்த வான பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விற்கு பணியக்கூடியவையாக இருக்கின்றது. பதிஉஸ் ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இன்றி படைத்தான். வ இதா கலா அம்ரன், ஒரு விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தீர்மானித்து விட்டால், ஃபஇன்னமா யகூலு லஹு குன் ஃபயகூன், அவன் அதை நடத்துவதற்காக சொல்வதெல்லாம் குன் என்ற வார்த்தையை மட்டும்தான் அவன் சொல்லக்கூடியவனாக இருக்கின்றான். எனவே அது ஆகிவிடும் என்பதாக சூரத்துல் பக்ராவினுடைய 116, 117வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கிறிஸ்தவர்கள் அவர்கள் காலப்போக்கில் என்ன சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்று சொன்னால், மலக்குமார்கள் இருக்கின்றார்கள் அல்லவா, அந்த மலக்குமார்கள் அனைவரும் அல்லாஹினுடைய பெண் குழந்தைகள் என்றும், ஈசா நபி அவர்கள் அல்லாஹுடைய ஆண் குழந்தை என்றும் அவர்கள் குறிப்பிட ஆரம்பித்து விட்டார்கள். அதாவது இது எதற்காக அவர்கள் செய்த விஷயம் என்று சொன்னால், ஈசா நபி அவர்களை கண்ணியத்தினுடைய உச்சத்தில் கொண்டு போக வேண்டும் என்பதற்காக ஆரம்பித்த ஒன்று தான். என்றாலும் கூட இது காலப்போக்கில் எப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், உண்மையிலேயே ஈசா நபி அவர்கள் அல்லாஹுடைய ஆண் குழந்தை என்றும், மலக்குமார்கள் அல்லாஹுடைய பெண் குழந்தை என்றும் மக்கள் எல்லோரும் கருத ஆரம்பித்து விட்டார்கள். இப்படிப்பட்ட நிலை ஏற்பட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களை கொண்டு அதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றான். 6வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், அவன் வானங்களையும் பூமியையும் முன்மாதிரி இன்றி படைத்தவன் ஆவான். அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? அவனுக்குத்தான் மனைவியே இல்லையே. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கின்றான், அவனுக்குத்தான் மனைவியே இல்லையே, அவனுக்கு எப்படி குழந்தை இருக்க முடியும்? அவனே அனைத்து பொருட்களையும் படைத்தான், அவன் அனைத்து பொருட்களையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான் என்பதாக 6வது அத்தியாயத்தினுடைய 101வது வசனத்தில் ஒரு முறை மறுப்பு தெரிவிக்கின்றான். அதே போன்று 19வது அத்தியாயத்தினுடைய 88, 89வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டும் பொழுது, அளவற்ற அருளாளன் தனக்கு ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டான் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். நிச்சயமாக நீங்கள் மிக பெரும் அபத்தமான விஷயங்களை கூறிவிட்டீர்கள் என்பதாக சூரத்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 19வது அத்தியாயத்தினுடைய 88, 89வது வசனத்தில் மறுப்பு தெரிவிக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னையே அறிமுகப்படுத்தக்கூடிய சூறாவாகிய சூரத்துல் இஹ்லாஸில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், அதாவது 112வது அத்தியாயத்தினுடைய 1லிருந்து 4வது வசனம் வரை சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் ஒருவனாக இருக்கின்றான் என்று நபியை நீ கூறுவீராக. அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹ் எத்தகைய தேவையும் அற்றவன், யாரையும் அவன் பெற்றெடுக்கவும் இல்லை, அவன் யாரால் பெறப்படவும் இல்லை என்று நபியை நிராகரிப்பாளர்களுக்கு நீங்கள் சொல்வீராக. அவனுக்கு நிகரானவர்கள் யாரும் இல்லை என்பதையும் அவர்களுக்கு நீ சொல்வீராக என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி பல வசனங்களில் தனக்கு பிள்ளை என்ற ஒரு விஷயம் இல்லை, தனக்கு மனைவிமார்கள் என்ற ஒரு விஷயம் இல்லை, தனக்கு குழந்தை என்று, அதாவது பிள்ளைகள், மனைவிமார்கள், குழந்தைகள் எல்லாம் யாருக்கு தேவை? ஒரு பிற மக்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தான் இது தேவை. பிற மக்களை கொண்டு தேவை இருக்கக்கூடியவர்களுக்கு தான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு என்ன தேவை? மனைவி இருக்க வேண்டும் என்று தேவையா? அல்லது அவனுடைய செயல்களை செய்வதற்கு ஒரு மகன் இருக்க வேண்டும் என்று தேவையா? அவனுடைய பொறுப்புகளை பார்த்துக் கொள்வதற்கு ஒரு மகன் இருக்க வேண்டும் என்று தேவையா? எந்த தேவையும் கிடையாது. எனவே தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன்
அடுத்த வசனத்தை கவனித்தால் உங்களுக்கு விளங்கும். அல்லாஹ் ரப்பல் எப்படி சொல்லி காட்டுகின்றான், இதா கலல்லாஹு அம்ரன், அல்லாஹ் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து விட்டால், நாடி விட்டால், இன்னமா யகூலு குன் ஃபயகுன், அவன் குன் என்று ஆகிவிட என்று சொல்வான், ஃபயகுன் அது என்ன செய்துவிடும், ஆகிவிடும். அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுக்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லையே. ஒரு குழந்தையை ஈன்றெடுத்து அவனை அந்த ஒரு குழந்தையை உலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என்ற அவசியம் கிடையாது என்பதை விளங்க வைப்பதற்காகத்தான் இந்த குன் ஃபயகுன் என்ற ஒரு வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்திற்கு தொடர்ச்சியாக அனுப்புகின்றான் என்பதை விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அடிப்படையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுப்பு தெரிவித்து விட்டான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்லி காட்டுகின்றார்கள் என்று சொன்னால், நிச்சயமாக ஆதமினுடைய மகன் இருக்கின்றான் அல்லவா, அவன் தன்னை நம்ப மறுக்கின்றான், அவனுக்கு அதற்கு எந்த உரிமையும் கிடையாது. மேலும் நிச்சயமாக ஆதமுடைய மகன் அல்லாஹ்வை ஏசுகின்றான் என்பதாக, நிச்சயமாக அதற்கும் அவனுக்கு உரிமை எதுவும் கிடையாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சொல்லி காட்டுகின்றார்கள். சஹாபாக்கள் கேட்கின்றார்கள், யார் ரசூலல்லாஹ், ஆதமுடைய மகன் அல்லாஹ்வை நம்ப மறுக்கின்றான் என்றால், ஆதமுடைய மகன் அல்லாஹ்வை ஏசுகின்றான் என்றால் அதற்கு என்ன அர்த்தம், எப்படி நம்ப மறுக்கின்றான், எப்படி ஏசுகின்றான் என்று சஹாபாக்கள் கேட்கும் பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், எப்படி அவன் மறுக்கின்றான் என்றால், மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னை மீண்டும் எழுப்புவான் என்ற விஷயத்தை ஆதமுடைய மகன் என்ன செய்கின்றான், மறுக்கக்கூடியவனாக இருக்கின்றான். ஆனால் அப்படி மறுப்பதற்கு அவனுக்கு எந்த உரிமையும் கிடையாது. அதே போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை எப்படி ஏசுகின்றான் என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு குழந்தை இருக்கின்றது என்பதாக சொல்வதை கொண்டு அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஆதமுடைய மகன் ஏசக்கூடியவனாக இருக்கின்றான். அதற்கு எந்த விதமான உரிமையும் அவர்களுக்கு கிடையாது என்பதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு ஹதீஸில் சொல்லி காட்டும் பொழுது, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட கருணையாளன் தெரியுமா, இந்த மக்கள் அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கின்றது என்று சொல்லி, அல்லாஹ்விற்கு குடும்பம் இருக்கின்றது என்று சொல்லி அல்லாஹ்வை வேதனைப்படுத்துகின்றார்கள். இப்படிப்பட்ட செயல்களை செய்ததற்கு பின்பும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு வாழ்வாதாரத்தையும் பொருளாதாரத்தையும் உணவுப் பொருட்களையும் கொடுத்து அவர்கள் இந்த உலகத்தில் வாழ வைத்திருக்கின்றானே, இவனை விட கருணை மிக்கவன் யாராவது இருக்க முடியுமா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். இந்த ஹதீஸின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவாக என்ன சொல்லி காட்டுகின்றார்கள், அல்லாஹ்விற்கு குழந்தை இருக்கின்றது என்று சொல்வது, அல்லாஹ்விற்கு குடும்பம் இருக்கின்றது என்று சொல்வது அல்லாஹ்வை நோவினைப்படுத்தக்கூடிய விஷயம் என்றால், அல்லாஹ்வை வேதனைப்படுத்தக்கூடிய விஷயம் என்று சொன்னால் அது என்னதான், அது பொய் தான் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இப்படி பல ஹதீஸ்களை கொண்டு அவர்கள் தெளிவுபடுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்காகத்தான் சொல்லி காட்டுகின்றான், சுப்ஹானஹு, அவன் பரிசுத்தமானவனாக இருக்கின்றான், பல்லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்து குல்லு லஹு கானிதூன், வானம் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்விற்கு பணியக்கூடியவைகளாக இருக்கின்றது, அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவைகளாக இருக்கின்றது. அப்படி இருக்கும் பொழுது எப்படி அல்லாஹ் ஒரு குழந்தையை பெற்றெடுத்துக் கொள்வான்? வானங்கள் பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டவை தானே. அப்படி இருக்கும்பொழுது எதற்கு அல்லாஹ்விற்கு ஒரு குழந்தை என்று ஒரு தேவை இருக்க முடியும் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சூரத்துல் பக்ராவினுடைய 116வது வசனத்தை முடிக்கின்றான். அதே போன்று 117வது வசனத்திலும் பதியுஸ் ஸமாவாத்தி வல் அர்த், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை பூமியையும் எந்த விதமான ஒரு முன்மாதிரி முன் உதாரணம் இல்லாமல் அவன் படைக்கக்கூடியவனாக இருக்கின்றான். வைதா கலல்லாஹு அம்ரன், நிச்சயமாக அவன் ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்று நாடினால் ஃபஇன்னமா யகூலு குன் ஃபயகூன், அவ்வளவுதான் அவனுடைய தேவையை தவிர, குன் என்று சொல்வது மட்டும்தான் அவனுடைய தேவையை தவிர அதை தாண்டி எந்த தேவையும் கிடையாது. அவன் குன் என்று சொன்னால் என்ன ஆகிவிடும், அந்த செயல் ஆகிவிடும். அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு ஒரு குழந்தை இருக்க வேண்டும் என்று எந்த ஒரு அவசியமும் கிடையாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தின் வாயிலாக விளக்குகின்றான் என்பதை தெரிந்து கொள்ள முடிகின்றது. அப்ப அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது கிறிஸ்தவர்கள், அதாவது வேதக்காரர்களில் ஒரு கூட்டமாகிய கிறிஸ்தவர்கள் கொண்டிருந்த ஒரு எண்ணம், அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த ஒரு தவறான விஷயம் என்பதை அல்லாஹ் என்ன செய்கின்றார், பதிவு செய்யக்கூடிய வசனம். அதாவது இந்த வசனம் அருளப்பட்ட பொழுது இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம் இல்லையா வசனங்கள், அதாவது மறுப்பு தெரிவிக்கக்கூடிய வசனங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு குழந்தை இல்லை, நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு மனைவியே இல்லை, எப்படி குழந்தை இருக்கும் என்ற அல்லாஹ் கேட்கக்கூடிய வசனம். இந்த வசனங்கள் எல்லாம் இதற்கு பின்னால் அருளப்பட்ட வசனம் தான், இதற்கு பின்னால் அருளப்பட்ட வசனம் தான். அதற்கு முன்பாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு செய்தியை அவர்கள் சொல்கின்றார்கள் என்பதை தெரியப்படுத்தும் விதமாக
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இது உண்மை இல்லை என்பதை சொல்லும் விதமாக இந்த வசனத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருளியிருக்கின்றான் என்பதாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பதிவு செய்கின்றார்கள். அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவிற்கு பனு இஸ்ரவேலர்கள் மோசமான நடவடிக்கைகளில் அல்லாஹை நோவினை செய்யக்கூடிய நடவடிக்கைகளில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கும் கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தை ஏற்றால் மன்னிப்பை வழங்குகின்றான் என்று சொன்னால், அவர்களும் கூட இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹ்வின் பக்கம் திரும்பி வந்தால் மன்னிப்பை ஏற்றுக்கொள்கின்றான், அவர்களை மன்னிக்கின்றான் என்று சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு இருக்கக்கூடிய, அல்லாஹை மட்டும் வணங்கி கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நாம் தௌபா செய்தால் எப்படி எம்மை மன்னிக்காமல் இருப்பான்? எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பார்? சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்பேற்பட்ட கருணையாளன் என்பதை தெளிவுபடுத்தக்கூடிய செய்திகளாக இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்க முடிகின்றது. எப்பேற்பட்ட கருணையாளன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த ஒரு பாவத்தை மட்டும் மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இணை வைப்பை மட்டும். ஆனால் இணை வைப்பை வைத்த பனு இஸ்ரவேலர்கள் மூசா நபி அவர்கள் மலைக்கு சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது என்ன செய்திருந்தார்கள்? இணை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்களை கூட அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னித்தான். என்ன சொன்னான்? ஒரே ஒரு நிபந்தனை, உங்களுக்கு மத்தியிலே நீங்கள் சண்டையிட்டு கொலை செய்து கொள்ளுங்கள், அது உங்களுக்கு மன்னிப்பு ஏற்படுத்தி தரும். மன்னித்தானா இல்லையா? நமக்கு என்ன சொல்லி காட்டுகின்றான்? மன்னிக்க மாட்டேன் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். ஆனால் பனு இஸ்ரவேலர்களுக்கு அந்த செயலை செய்த மாத்திரமே அல்லாஹ் என்ன சொன்னான்? இப்படி ஒரு செயலில் நீங்கள் ஈடுபட்டீர்கள் என்று சொன்னால், தண்டனைக்கு நீங்கள் உங்களை ஆர்ப்படுத்திக் கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்களை நான் மன்னிக்கின்றேன். அதில் இறந்தவர்களுக்கு அவர்கள் போர் செய்து கொல்லப்பட்டது மன்னிப்பாக அமையும், அதில் சண்டை செய்தவர்களுக்கு அது சண்டை செய்தது அவர்களுக்கு மன்னிப்பாக அமையும். அப்போ ஆக மொத்தம் நான் மன்னிக்கின்றேன் என்பதாக பனு இஸ்ரவேலர்களை சொன்னான். அப்போ இவ்வளவு நியமத்துகளை பனு இஸ்ரவேலர்கள் பெற்றிருந்தார்கள் என்பதையும் இந்த செய்திகளின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. அப்போ அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமியர்களாக இருக்கக்கூடிய நாம், அல்லாஹ்வையும் குர்ஆனை ஈமான் கொண்டு இருக்கக்கூடிய நாம் ஒருபொழுதும் என்ன செய்துவிடக்கூடாது? அல்லாஹ்விற்கு தேவை இருக்கின்றது என்பதை விளங்கிக் கொள்ளக்கூடாது. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அதை ஒருமையாக செய்வதற்கு அவன் ஆற்றல் படைத்தவன். எம்முடைய பாவத்தை மன்னிப்பதற்கு அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்டால் போதும். எமக்கு ஒரு விஷயத்தை தருவதற்கு, எமக்கு தேவையை நிவர்த்தி செய்து தருவதற்கு, பூர்த்தி செய்து தருவதற்கு அல்லாஹ்வால் மட்டும் முடியும். அவனிடத்தில் கேட்டால், அவன் செய்ய நாடினால், ஆகுக என்று சொன்னால் அது என்ன ஆகிவிடும். அப்போ அவனை தவிர வேறு யாரிடத்திலும் கேட்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது, வேறு யாரிடத்திலும் சார்ந்து இருக்க வேண்டும் என்ற அவசியமும் கிடையாது என்பதையும் இந்த வசனத்தின் வாயிலாக விளங்கிக் கொள்ள முடிகின்றது. இதனுடைய தொடர்ச்சியாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனு இஸ்ரவேலர்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பேசக்கூடியவர்களாக இருந்தார்கள். வகால் அல்லதீன லா யஅலமூன லவ்லா யுகல்லிமுன அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே எப்படிப்பட்டவர்களாக அவர்கள் நடந்து கொண்டார்கள் என்பதாக தொடர்ச்சியாக சூரத்துல் பக்ராவினுடைய 118வது வசனத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பதிவு செய்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அதையும் தொடர்ச்சியாக தெரிந்து கொள்ளும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனை தெரிந்து விளங்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கும் எமக்கும் தருவானாக. ஹதா மின் துலில் முமினின் தில்லா குலி கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலக்கும் ولجميع المسلمين والمؤمنين أجمعين. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.